அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலேருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஹிஸ்ட்ரியில் பண்டைய கால இந்தியா, செம்பு கால, பெருங்கற்கால, அப்புறம் இரும்பு கால, வேதகால பண்பாடுகள் அந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 11th ஃபர்ஸ்ட் லெசன் என்ன சொல்லியிருக்கோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த லெசன் என்ன சொல்லுதுன்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் இந்த அரப்பா காலமாக இருக்கட்டும், சிந்துவெளி காலத்துக்கு பின்னாடி பிந்தைய அரப்பா காலம், அதுக்கப்புறம் பிற்கால செம்பு கால பண்பாடுகள், அதுக்கப்புறம் பெருங்கற்கால பண்பாடுகள், இது இரும்பு கால பண்பாடு, இதை பற்றிலாம் இந்த லெசன் சொல்லியிருப்பாங்க. இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறதுனா பண்டைய இந்தியான்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெசன் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக சொல்லும். நமக்கு என்ன தேவை, நமக்கு சிலபஸில் இந்தியா லெவல்லலாம் நமக்கு படிக்க தேவையில்லை, நமக்கு தமிழ்நாட்டு லெவலில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டு லெவலில் இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும், அந்த அகழ்வாராய்ச்சி இடங்களை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். இது குரூப் 1 சிலபஸில் இந்த மெயின்ஸ் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேணால் யூனிட் 6ங்கிற சிலபஸில் ஓவரால் இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டாப்பிக்காக இருக்கும். அதுவுமே குரூப் 1 மெயின்ஸில் தான் இருக்கும். நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸு, குரூப் 4 ப்ரிலிம்ஸ் அந்த எக்ஸாம்லலாம் இந்த இந்தியா லெவலுக்குலாம் நம்ம கொஷின் இருக்காது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பிந்தைய அரப்பா காலகட்டம், அதுக்கப்புறம் செம்பு காலம், பெருங்கற்காலம், இரும்பு காலம், வேதகால பண்பாடுகள், அதுக்கப்புறம் பிந்தைய ஆரியர்கள், இவங்களை பற்றி தான் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது இது ஃபுல்லாக எங்கே இருக்குது, இந்தியாவிலேருந்து இந்த இந்திய ஆரியருக்கு, அதுக்கப்புறம் முந்தைய அரப்பா இருக்குது, இந்த மாதிரி ஓவரால் இந்தியாவை பற்றி சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எங்கேருந்து கவர் ஆகுதுன்னா தமிழகத்தில் பெருங்கற்காலம், இரும்பு காலம்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து தான் நம்ம எக்ஸாமுக்கு தேவையான கீ பாயிண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா, வட இந்தியாவில் இரும்பு காலம், அந்த மாதிரி இந்தியா ஓவரால் இந்தியா பற்றி தான் இருக்கும். இங்கேருந்து தான் தமிழ்நாட்டோட பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெருங்கற்காலம், இரும்பு காலம், அதுக்கப்புறம் தமிழகத்தில் பெருங்கற்கால அகழ்வாய்விடங்கள், இந்த 2.3, 2.4 அண்டு ஃபைனலாக ஓகே 2.4 வரைக்கும் போதும். நம்ம வேணால் இந்த பாக்ஸ் வேணால் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? இப்போ இந்த 2.6 எல்லாம் கூட நமக்கு தேவையில்லை. அப்போ எதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2.5, 2.6, அதுக்கப்புறம் வேறு என்ன, 2.7 பிற்கால வேதகால பண்பாடு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்தியாவை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். கால்நடை வளர்ப்புலாம் இங்கே எப்படி இருந்தது இந்தியாவில், அதாவது செம்பு கால பயன்பாட்டில் எந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போது உங்களுக்கு சுருக்கமாக புரியணும்னா சேர சோழ பாண்டியன் இருக்கா, மூவேந்தர்கள் இருக்கும். அப்போ மூவேந்தர்களில் மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க, எந்த சமூகமாக பிரித்து வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் இருக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு பிரிவு இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இரும்பு காலத்துக்கு ஒரு மாதிரியான பழக்க வழக்க முறை இருந்திருக்கலாம், செம்பு காலத்துக்கு ஒரு மாதிரியான பழக்க வழக்க முறை, அவங்க வளர்த்த கால்நடைகள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், அதே மாதிரி வேத காலத்துக்கு வேற மெத்தட் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? இதில் நமக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் நம்ம பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த லெசனில் நமக்கு பார்த்தா போதும். எல்லாத்தையும் இந்த ஹையர் ஸ்டாண்டர்ட் லெசனில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே உங்களுக்கு தேவை, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ரீடு மட்டும் விட்டுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் கற்காலம் எப்படி இருந்துச்சு, இரும்பு காலம் எப்படி இருந்தது, இதுதான் இப்போ இருக்க டாபிக். ஓகேங்களா? தமிழகத்தில் புதிய கற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த டைம் பீரியட்லனா பெருங்கற்காலத்து டைம் பீரியட்லேயும் இறந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் எங்கே இருந்திருக்கு, பெருங்கற்காலத்தில் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதில் இந்த இறந்தவங்களுக்குலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா ஈமச்சடங்கு, அந்த சடங்குறப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய பெரிய கற்ப அலகைகள், இந்த அளவு நல்ல பெரிய பெரிய கற்பலகைகள்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அதாவது இப்படி இருக்க ஓவல் ஷேப்பில், அதுக்கப்புறம் குத்து கல்லாட்டம், இப்படி நீட்டமாக இருக்கிற குத்துக்கல் அப்படின்னு பெரிய பெரிய கல்லறைகள்லாம் அவங்க நினைவாக உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய கற்பலைகளும் கல் கூறுகளும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒன்று இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே கல் வைக்கிறது, அதுக்கப்புறம் கருத்திட்டை அமைக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க,
புதிய கற்காலத்து முறையில் வந்து இருந்திருக்கு. அந்த புதிய கற்கால முறையிலையும் பெருங்கற்கால முறையிலிருந்து பயன்படுத்திட்டு வந்த இந்த ஈமச்சடங்கு மாதிரி இருக்கிற சடங்கு வந்து புதிய கற்காலத்துலேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ இது எப்படி இருக்குது, பெருங்கற்காலத்தில் ப்ளஸ் புதிய கற்காலத்தில் 2 டைம் பீரியடில் இருக்குது. அது போக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இன்னும் பல இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று புதைக்கிற பழக்கம், இன்னொன்று தாலியில் புதைக்கும் பழக்கம். தாலினா பானை மாதிரி இருக்கும் சரிங்களா, பெரிய சைஸ் பானை, இந்த பெரிய ஆள் உட்கார்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸ் பானையில் தானியங்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் வந்து வச்சு, அதே மாதிரி இறந்தவர்களை வந்து பதப்படுத்துறதுக்கு தேவையான அந்த இதெல்லாம் வச்சு கல்லுப்பு கொட்டி என்ன பண்ணுவாங்க, மண் தோண்டி வந்து புதைச்சி வைப்பாங்க. இதை வந்து என்னது முதுமக்கள் தாலின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு முறை வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் இந்த மாதிரியான இடத்தெல்லாம் வந்து அந்த மாதிரி தாலிலாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதில் வந்து மெயினாக வந்து எந்த மட்பாண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கருப்பு கலரில் இருக்கிற பானை தான் வந்து அதிகமாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த தாலியும் எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால காலகட்டத்தை தான் வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ முதுமக்கள் எவ்வளோ என்ன அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க, தாலியை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு யூஸ் பண்ண மட்பானை வந்து என்ன கலரு, கருப்பு கலரு. அது வந்து கொஞ்சம் வாழ்விடங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தான் வந்து வச்சுருந்ததா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈம காரியத்துலலாம் என்னென்ன இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு பொருள் வந்து வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் மணிக்கல், அதுக்கப்புறம் மட்பாண்டங்கள், இதெல்லாம் வந்து ஈம காரியத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, இதில் இங்கே கிடைச்ச பொருட்கள் எல்லாமே பெருங்கற்காலத்தில் கிடைச்ச பொருள் மாதிரியே இருக்குது. அதனால் வந்து இதுவும் இந்த வழக்கமும் பெருங்கற்காலத்தை வந்து சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பெருங்கற்கால ஈம நடைமுறைகள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு, அதாவது பொது ஆண்டு 2, 3ஆம் நூற்றாண்டுகள் வரை தொடர்ந்ததாக மதிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த ஈம சடங்கு வந்து எந்த டைம் பீரியட் வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் 2 to 3ஆம் நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டு வயசாகவே இந்த நடைமுறை தான் வந்து அவங்க பழக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அசோகர் அப்படிங்கிற இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து என்னது பிராமி எழுத்து முறை, அந்த எழுத்து முறையில் வந்து தமிழ் எழுத்து வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது கொடுமணல், ஈரோடு கொடுமணலில் வந்து ஒரு அகழ்வாய்வு வந்து எடுக்கிறாங்கப்பா. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அசோகர் பிராமி எழுத்து இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் எழுத்து முறையும் வந்து இருந்திருக்கு. இது வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா இதுவும் கற்கால டைம் பீரியடில் தான் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ பெருங்கற்கால சேர்ந்தது எது, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து புதைக்கும் முறை. ஓகேங்களா. கல்லுன்னு போட்டுக்கோங்க, வட்ட வடிவம் குத்துக்கள். தாலி இருக்குது. ஓகே, தாலியும் புதைக்கும் வழக்கம் இருக்குது. எதுக்கான சான்று, தாலின்னு சான்று போட்டு தூத்துக்குடி. ஓகேங்களா. மட்பாண்டம், கருப்பு நிற மட்பாண்டம். முதுமக்கள் பொறுத்த மட்டில் பெரும்பாலும் வந்து அந்த தாலியில் கற்கள் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறாங்க. இந்த இல்லைங்கிற பாயிண்டெல்லாம் கொஞ்சம் வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த தாலியில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க, இரும்பு பொருள், மணிக்கற்கள், இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இது எவ்வளோ காலம் வரைக்கும் பின்பற்றிருக்காங்க, 2 to 3ஆம் நூற்றாண்டு வரை வந்து பின்பற்றிருக்காங்க. இது ஒரு பேராகிராஃப் முடிஞ்சுதா. அடுத்தது அசோகர் பிராமி எழுத்துமுறை = தமிழ் பிராமி எழுத்துமுறை அப்படின்னு சொல்லி போடுங்க. எங்கே கிடச்சிருக்கு, கொடுமணல். அது எங்கே இருக்குது, ஈரோடு மாவட்ட அகழ்வாய்வில் வந்து கிடச்சிருக்கு. அதாவது தமிழ் பிராமி எழுத்துமுறை வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. அது எப்படி இருக்குதுன்னா அசோகர் பிராமி எழுத்துமுறை மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ கிடச்சது தமிழ் பிராமி எழுத்து முறை தான் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அது போக என்ன கிடச்சிருக்காங்க, சங்க காலம் வரையிலும், அதாவது இது போன்ற ஈமக்குழிகள் மக்களால் நினைவு கூறப்பட்டுள்ளன. அப்போ பாருங்கள், இறந்த உடனேயே மனுஷனை வந்து சாமி அளவுக்கு வந்து பார்த்து சரியான முறையில் சடங்கு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு கண்ணாடி டப்பாவில் வைக்கிறோமா, சாயந்தரம் தான் கொண்டு போய் வைக்கிறோமா, அவ்வளோதான். அது இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழிமுறை தான் வந்து பின்பற்றுறாங்க. சூரியன் மறையறதுக்குள்ளே வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேணால் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதையும் போக இன்னும் சொந்தக்காரங்க வரல, அது வரலன்னு சொல்லிட்டு அதை வேணால் ஒரு 2 நாள் வந்து வைக்கிறாங்க. ஓகே. வைகை ஆற்று படுக்கையின் மேல் பகுதியில் காணப்பட்ட பழைய காலத்தை சேர்ந்த 4 நடுக்கற்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் காணப்படுகிறது. இவை ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருக்கலாம். அதாவது 4 நடுக்கல் வந்து கிடைச்சிருக்குதாமா. அந்த நடுக்கல் எங்கே இருக்குது, இந்த வைகை ஆற்றுல வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட எந்த டைம் பீரியட் வந்து சேர்ந்தது, பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஆர்நிறை கவர்தல் தொடர்பாக சங்க இலக்கியங்களில் விவரிக்கப்படும் நடு மரபினை நினைவு கூறும். அதாவது நடுக்கல் வந்து நடுறதுக்கூட சில சம்பிரதாயங்கள்லாம் வந்து இருக்காமா. எப்படின்னா, அது ஆணிரை கவர்தல்னா ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஆணிரையெல்லாம் கவர்ந்துட்டு வருவாங்க இல்லைங்களா, அப்படி வீரமான ஆட்களுக்கு நடுக்கல் வந்து நட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னது, பெருங்கற்கால முறையை வந்து சேர்ந்தது அப்படிங்கிறாங்க.
அப்போ இந்த டைம் பீரியட் வந்து நீங்கள் வந்து ரொம்ப இதாக நோட் பண்ணிக்கணும். அப்போ எங்கே 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 2ஆம் நூற்றாண்டு வரை வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது ஆணிரை கவர்தல், இதை வந்து என்ன சொல்கிறாங்க இலக்கியங்கள் வந்து இருக்குது. இதுக்கு ஒரு மரபை நடுக்கல் நடும் மரபை வந்து சொல்கிறது ஆணிரை கவர்தல் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அது போக எப்பெல்லாம் நடுக்கல் நடுறதுக்கெலாம் என்ன சொல்லியிருக்காங்க, போரில் இறந்த வீரர்கள் நினைவாக நடுக்கல் கட்டியிருக்காங்க. அது மாதிரி அந்த நடுக்கல் வந்து இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு மரபு வந்து ஈம குத்துக்கள், இங்கே வந்து பார்த்தோமா குத்துக்கள், அப்புறம் வட்ட வடிவக்கல், இதெல்லாம் வந்து கற்பலைகள்லாம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, போரில் இறந்த வீரர்கள் நினைவாக நடுக்கல் நடும் மரபு ஈம குத்துக்கள் மரபின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. அப்போ இந்த குத்துக்கள் நடுறதுக்கு என்ன வந்து ப்ரொசீஜர் வச்சுருந்தாங்களோ அதே தான் வந்து நடுக்கல் வைக்கிறதுக்கும் வந்து அந்த பூஜை என்ன பண்ணாங்களோ அதே பூஜை தான் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு மரபின் தொடர்ச்சியாக தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது போக என்னென்னலாம் வந்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், ஈமக்குத்துக்கள், நினைவுக்கள், அதுக்கப்புறம் கல்திட்டை, இதெல்லாம் வந்து பெருங்கற்கால ஈம சின்னங்கள். அப்போ ஈம சின்னங்கள்னு போடுறப்ப என்ன சொல்லணும், ஈமக்குத்துக்கள் சொல்லலாம், நினைவுக்கள் சொல்லலாம், கல்திட்டை சொல்லலாம். அதுக்கப்புறம் நடுக்கல் நடும் மரபு, அதாவது போரில் இறந்த வீரர்னு போட்டு நடுக்கல் நடு மரபு, இது எல்லாமே வந்து என்னது ஈம சின்னங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த காலகட்டத்தில் சேர்ந்தது, பெருங்கற்கால காலகட்டத்தை வந்து சேர்ந்தது. அப்போ பெருங்கற்கால அகழ்வாய் இடங்கள்லாம் என்ன, இப்போ எல்லாம் என்னென்ன கிடைச்சிது, எதெல்லாம் சொல்கிறாங்க, மெயினாக வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, நடுக்கல், கத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னது அந்த குத்துக்கல், இதை தான் வந்து இதாக சொல்கிறாங்க. அது எங்கெல்லாம் கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஆதிச்சநல்லூர், அதாவது ஆதிச்சநல்லூருங்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து 22 கிலோமீட்டரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இருந்திருக்கு இந்த ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா. அங்கே வந்து 1876ஆம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த இயற்கைவியலாளரும் அதன் வரைவியலாளருமான ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை மேற்கொண்டார். அப்போ 1876 வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேர் போகிறாங்க, ஆண்டியும் அதுக்கப்புறம் யார், ஒரு ஆண்டிக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கைவியலாளர்னு தான் இருக்குது, அவரோட பேர் வந்து தெரியல. அதே மாதிரி இன வரைவியலாளர், அதாவது இன வரைவியலாளர்னா அது எனக்கு தெரியலப்பா, ஆண்ட்ரூ ஜாகர், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு வந்து மேற்கொள்கிறாங்க. எப்போ 1876 அவங்க என்ன பண்ணுறாங்க, சுடப்பட்ட மட்பாண்டங்கள் அப்படிங்கிறத வந்து, அந்த ஆண்டிக்கு இயற்கை ரொம்ப பிடிக்குமா, அங்கே போய் பார்த்தா வெறும் வந்து பானையாக கிடச்சிருக்கான், அது எடுத்து பார்த்தா உடைக்கவே முடியல, ஏன்னா அதுதான் சுட்டு இருக்குதுல்ல, சுட்டு இருக்கிறத அதிகமாக உடைக்க முடியல, அதுதான் வந்து அங்கே பாத்திரம் மட்பாண்டம் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்குது. ஓகேங்களா. அப்போ அந்த ஆண்டி என்ன பண்ணியிருக்காங்க, பாத்திரம் மட்பாண்டம் இதை மட்டும் போதாது, ஏதாவது சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறப்ப இரும்பு கருவி, அதுக்கப்புறம் கத்தி, அதாவது ஆயுதங்கள், அப்புறம் பெரும்பாலும் எலும்பு மண்டையோடலாம் பார்த்தோன்னே ஏமா சாமி இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஒரு ஆண்டி இயற்கையை பிடிச்ச ஒரு ஆண்டி போகிறாங்க, அப்படியே காத்தாட போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களாம், எல்லாம் மட்பாண்டமாக இருக்கே, இதை வச்சு ஏதாவது பாத்திரம் வச்சு நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. மட்பாண்டம் கிடைக்குது, அப்புறம் பாத்திரம் கிடைக்குது, கூர்மையாக ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறாங்க, எல்லாம் வந்து இரும்பு கருவி ஆயுதங்கள் இதெல்லாம் கிடைக்குது. தோண்ட பார்த்தா எலும்பு கூடலாம் வந்துருச்சு, அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன போயிட்டாங்க, எல்லாத்தையும் கிடைச்சது எல்லாத்தையும் வாரி சுட்டிட்டு விட்டா போதுண்டா அப்படின்ட்டு வந்துட்டாங்க. எப்போ 1876. அப்போ 76 வந்து என்ன வச்சுக்கலாம், 18 வயசில் ஒரு 7 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆறெல்லாம் இருக்குது, அருவி ஆறு எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தால் எனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ 1876 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 வயசு தான் அந்த ஆண்டிக்கு. அப்புறம் வந்து என்னது 7 நாள் லீவில் வந்திருக்காங்க, ஆத்தெல்லாம் கடந்து வந்தால் எனக்கு இப்படி ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பயந்துட்டு போனவங்க தான். அப்போ அவங்க எடுத்துகிட்டு போனாங்கல்ல அந்த பொருள், அதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பெர்லின் அருங்காட்சியகத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. எப்போ இனிமேல் நாங்கள் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்களாம். ஓகேங்களா. இது வந்து பெருங்கற்கால ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு ஆராய்ச்சும் போது கிடைச்ச ஒரு எவிடன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு கலெக்டர் வர்றாரு. ஓகேங்களா. அந்த கலெக்டர் பேர் வந்து ஸ்டூவர்ட். அவர் என்ன பண்ணுறாரு, ராபர்ட் கால்டுவெல் அவரை வந்து கூப்பிட்டு இருக்கிறாரு. எப்போ அந்த ஆண்டி வந்து பயந்துட்டு போச்சான், அது எங்கே என்னதான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிச்சநல்லூருக்கு திரும்ப இவங்க போகிறாங்க. எங்கே ஸ்டூவர்ட்டும் ராபர்ட் கால்வெட்டும், ஓகேங்க, கால்டுவெல்லும் வந்து போகிறாங்க, ஆதிச்சநல்லூருக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து என்ன வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படிகக்கல்லாம் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா.
படிகக்கல்லாம் வந்து கல் நிறைய வந்து அவங்களுக்குலாம் நல்லா கிடச்சிருக்கு போல். அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க வந்து எல்லாம் வீடு கட்டுறதுக்குலாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஸ்டூவர்டும் கால்டுவெல்லும், எப்பா இந்த கல்லெல்லாம் எவ்வளோ வேல்யூன்னு தெரியுமா, நீ பாட்டு வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுக்கிற, இதெல்லாம் இங்கே வெட்டாதப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, தடை செஞ்சுட்டாரு. ஓகேங்களா. அதுக்கு வந்து நீ ஒரு வாட்ச்மேனை போடு அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிறவரை ஒரு வாட்ச்மேன் மாதிரி போட்டுக்கிட்டாரு. அந்த இடத்துல யாரும் வரக்கூடாது, அந்த கல்லெல்லாம் எதுவும் தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்பயுமே இங்கே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் ரீயை மேற்பார்வையில் வந்து வைக்கிறாங்க. அந்த அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாரு, நான் போய் அகழ்வாய்வு பண்ணுறேன், இங்கே என்னது இவங்க வந்து இப்படி வந்து சொல்கிறாங்களே, இங்கே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அலெக்சாண்டரி அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்தது, அதுக்கப்புறம் வந்து கால்டுவெல் வந்தது, ஸ்டூவர்ட் வந்தது எல்லாத்தையும் அறிக்கை மாதிரி பண்ணி இந்திய தொல்லியல் துறையில் வந்து 1902 to 3 அந்த இடத்துல வந்து போய் ஆண்டறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்காரு. இங்கே மாதிரி ஆதிச்சநல்லூரில் இந்த படிக கற்கள்லாம் நிறையா வந்து இருந்திருக்கு, இங்கே வந்து நிறைய சான்றுகள்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் ரீ தான் வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாரு. ஓகேங்களா. ஆனால் ஒரு சோகம் என்னன்னா, இது வரைக்கும் இந்த அலெக்சாண்டர் ரீ வந்து சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆய்வறிக்கை இன்னும் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அப்போ அதில் எந்த அளவுக்கு வந்து நிறைய கிடைச்சிருக்குமோ என்னமோ தெரில. இன்னைக்கு வரைக்கும் அந்த அறிக்கையை வந்து வெளியிடாமையே வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி அப்படி நமக்கு வந்து எவிடன்ஸாக கிடைச்சதே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பாருங்க. தாலி, நிறைய தாலிகள், மட்பாண்டம் இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கோம். அதிக எண்ணிக்கையில் வந்து தாலியும் மட்பாண்டங்களும் கிடைச்சிருக்குதான். அதே மாதிரி ஆணி, பெரிய பெரிய ஆணிகள்லாம் கிடச்சிருக்கு, ஆயுதங்கள் கிடச்சிருக்கு, இரும்பு கருவி நிறையா கிடச்சிருக்கு. அந்த இரும்பு கருவிலாம் என்னது, இந்த கத்தி, வாள், ஈட்டி, அம்பு இதெல்லாம் வந்து இரும்பால் தான் வந்து செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில தங்க நகைகளாம், இப்போ தெரியுதா ஏன் அறிக்கை வெளியிடலன்னு உங்களுக்கு, ஒரு சில தங்க நகைகள் கிடைச்சதுனால அவங்க அறிக்கை வெளியிடாத இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், வெண்கலத்தினால் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகளான, அதாவது பொம்மை வந்து எருமை மாதிரி பொம்மை, வெள்ளாடு மாதிரி ஒரு பொம்மை, அப்புறம் செம்மறியாடு, சேவல், காட்டு விலங்குகள். இந்த காட்டு விலங்குனா எதுனா புலி, அதுக்கப்புறம் மிலாங்கிற மான் வகை. அப்போ பாருங்கள், இதில் வந்து ஓரல் தோர் மொழியில் வந்து கேட்டாலும் வந்து வம்பா போயிடும். மிலா அப்படின்னா அது ஒரு மான் வகை அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் யானை, இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த அறிக்கையெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. வெண்கல பொருட்களின் மீதும் அணிகலன்களின் மீதும் விலங்கு உருவங்கள் பொறிப்பது பழங்கால கைவினை தொழில். ஒரு குடம் தயாரிக்கிறோன்னு வைங்க, அப்போல்லாம் வந்து பொம்மை போட்டு தான் வந்து குடம் வந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ கால்டுவெல் வந்தார் பார்த்தீங்களா, அங்கே அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வளையல் வந்து சுட்டுட்டு போயிட்டார். அந்த வளையல் வந்து செம்பிலால் ஆன ஒரு வளையல் வந்து அவர் வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து முக்கியமான தொழிலாக எது இருந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மட்பாண்டங்கள் செய்கிறது, பித்தளை உருக்கிறது, அதுக்கப்புறம் நெசவு, கல்லில் வேலை செய்கிறது. நான் இங்கே சொன்ன பார்த்தீங்களா நெடுக்கல், அப்புறம் வந்து கூர்மையாக ஒரு கல் வந்து இப்படி வந்து வைப்பாங்கன்னு சொன்னல, இறந்தவங்க நினைவாக வந்து கூராக ஒரு கறி வைக்கிறது, அதுக்கப்புறம் ஓவல் ஷேப்பில் ஒரு கத்திட்டை வைக்கிறது, அதுதான் பாருங்கள் நெடுக்கல். இதுதான் வந்து குமரிக்கல் பாளையத்தில் வந்து திருப்பூரில் வந்து இருக்குதாமா. யாராவது இருந்தால் அந்த சைட் போய் பாருங்கள். அதே மாதிரி கற்திட்டைகள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வட்ட வடிவமாக்கிற ஒரு கற்திட்டைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. மல்லர் சந்திரம் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் கூடிய நடுக்கல் வந்து எங்கே கிடச்சிருக்கு, புலிமான் கோம்பையில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் கூடிய நடுக்கல் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற பிக்சர்ஸு. அடுத்தது வந்து என்னது, என்ன சொன்னேன், இந்த நெல், அதுக்கப்புறம் நெசவு, இந்த மர வேலைப்பாடுலாம் மக்கள் வந்து சிறந்து விளங்கினாங்க. அதுக்கப்புறம் தானியங்களோட உமினா வந்து இந்த நெல்லுலாம் வந்து இருக்கும் இல்லைங்களா, நெல் உள்ள என்ன இருக்கும், அரிசி இருக்கும், அதை எடுத்துகிட்டா தவிடு இருக்கும், அதுதான் தானியங்களோட உமியெலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யார், இந்த கால்டுவெல் வந்து போன இந்த ஆதிச்சநல்லூர் அந்த டைமில் வந்து அலெக்சாண்டர் ரீ அந்த டைம் பீரியடில் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. பலி கொடுக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய பெரிய கத்திலாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கத்தியெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த இடத்துல, ஆதிச்சநல்லூரில். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஆதிச்சநல்லூரில் வந்த மக்கள் வந்து வேத மதங்களை பின்பற்றியவங்கல்ல அப்படின்னு சொல்லி கால்டுவெல் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பையம்பள்ளி வந்து எங்கே இருக்குது, திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஓகேவா. அது வந்து ஒரு கிராமம், அதாவது திருப்பத்தூர், பையம்பள்ளிங்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமம்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1960 வந்து இந்திய தொழில் டிபார்ட்மெண்ட்லேருந்து வராங்க. ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பையம்பள்ளியில் வந்து அகழ்வாய்வு நடத்துகிறாங்க. அங்கே என்ன அகழ்வாய்வு நடத்தி என்ன பண்ணுறாங்க, கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள்லாம் வந்து வெளியே எடுக்கிறாங்க, தோண்டி எடுக்கிறாங்க. ஓகேங்களா. அப்படி தோண்டி எடுத்து அதை ஆராய்ச்சி செய்யும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் வந்து கற்காலத்தோடு வந்து தொடர்புடையது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அது வந்து என்ன பண்ணுறாங்க, அதோட வயசு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கிடுறதுக்காக
கார்பன் முறை இருக்கும் இல்லைங்களா, கார்பன் முறை பண்ணி தானே வந்து அதோட வயது கணக்கிட முடியும். அதாவது ரேடியோ கார்பன் பரிசோதனை வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு அதை வந்து எந்த காலத்தோட சேர்ந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 1000 அப்படின்னு சொல்லி கணக்கிடுறாங்க. ரவுண்டா 1000ன்னு சொல்லிட்டாங்க எங்க பையம்பள்ளியில். ஓகேங்களா. அடுத்தது அது வந்து கருப்புனால என்னது, கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள். அப்போ கருப்பு மட்பாண்டங்கள்னாலே ஈம சடங்குக்கு அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஈரோட்டில் இருக்கிற கொடுமணல். ஓகேங்களா. இப்போ பையம்பள்ளி திருப்பத்தூர் முடிஞ்சா அடுத்தது வந்து ஈரோடு வந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து ஈரோடு போனீங்கன்னா ஈரோடுலேருந்து 40 கிலோமீட்டர் வந்து இல்லை டிஸ்டன்ஸ் பண்ணிங்கன்னா வந்து எங்கே இருக்கும், இந்த கொடுமணல் வந்து ரீச் பண்ணிடலாம். அங்கே வந்து என்ன இருக்குன்னா காவிரி ஆறு இருக்கு இல்லைங்களா, அந்த காவிரி ஆறு வந்து ஓடிட்டு இருக்கும் மேட்டூர். அங்கேருந்து மேட்டூர் போவோம், அதுதான் வந்து காவிரி ஆறுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரு கிளை நதி மாதிரி வந்து பிரியும், அதுதான் வந்து நொய்யல் ஆற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நொய்யல் ஆறு அப்படிங்கிறாங்க. அந்த ஆற்றோர வடக்கு சைடு இருக்கிற கரையோரம் பார்த்தீங்கன்னா கொடுமணல் அப்படிங்கிற இடம் வந்து இருக்குது. ஓகேங்களா. அங்கே வந்து 1980லேருந்து 1990 2 வருஷத்துலேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அகழ்வாய்வு வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி 2012லேயும் போய் அகழ்வாய்வு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 1980s ஒரு அகழ்வாய்வு பண்ணியிருக்காங்க, 1990s ஒரு அகழ்வாய்வு பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2012 ஒரு அகழ்வாய்வு பண்ணியிருக்காங்க. எங்கள் ஈரோடு கொடுமணல் வந்து எங்கள் நொய்யல் ஆத்தங்கரையில் வந்து இருக்குது. காவிரி ஆறு போகிற சப்ளையில் வந்து இருக்கிறது தான் வந்து அந்த நொய்யல் ஆறு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. சரி, இவ்வளோலாம் வந்து பண்ணியிருக்காங்கல்ல, 3 டைம் பீரியடில் வந்து பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள், கருவிகள், அதுக்கப்புறம் அணிகலன்கள், மணி. குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மொகஞ்சாதாரோ அகழ்வாய்வில் என்ன கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரியே இங்கேயும் செம்மணி கற்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மொகஞ்சாரோதோ அகழ்வாய்வு வந்து பண்ணும்போது அங்கே வந்து செம்மணி கற்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்களாம். அதே அகழ்வாய்வு இங்கே பார்த்தீங்களா ஈரோடு கொடுமணலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த மட்பாண்டங்கள் எல்லாமே வந்து பெருங்கற்கால மட்பாண்டங்கள்னு தான் வந்து சொல்கிறாங்க. பொதுவாகவே மட்பாண்டங்கள் வந்து பெருங்கற்கால மட்பாண்டங்களாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி செம்மணி கற்கள் அப்படிங்கிறது வந்து இந்த பகுதியை சேர்ந்ததில்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. மொகஞ்சாதோரோ மாதிரி வந்து இங்கே கொடுமணலில் வந்து செம்மணி கற்கள் கண்டுபிடிச்சாலும் அது வந்து மொகஞ்சாதோரோ காலகட்டத்தில் வந்து கிடையாது. அதாவது மொகஞ்சாதோரோ காலகட்டத்தோடு கிடைச்ச செம்மணி கற்கள் கிடையாது. இது வேற மாதிரியான ஒரு செம்மணி கற்கள். இது வந்து வேற எங்கேயாவது இருந்து வேணால் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு அந்த ஆய்வோட, அதாவது தீசஸோட அறிக்கையில் வந்து சொல்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியோட முடிவில் கடைசியாக வந்து அந்த செம்மணி கற்களை எவாலுவேட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, இது வந்து மொகஞ்சாதோரோ மாதிரி இருக்குது, ஆனால் மொகஞ்சாதாரோட செம்மணி கற்கள் இது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 10 வந்து சேர அரசனை பற்றி வந்து சொல்லியிருக்காங்களா, அங்கே வந்து கொடுமணம் அப்படிங்கிற ஊர் வந்து இருக்குது. அந்த ஊரில் வந்து விலை மதிப்பு மிக்க கற்கள்லாம் வந்து புகழப்பட்டிருக்கு. அதாவது எங்கள் கொடுமணம் அப்படிங்கிற ஊரில் வந்து சேர அரசனுக்கு சொந்தமான ஊர் தான் வந்து அந்த கொடுமணங்கிற ஊராம். அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து விலை மதிப்பு மிக்க கற்களுக்காக அந்த கொடுமணங்கிற ஊர் வந்து புகழ்ச்சியாக வந்து பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க, இதுதான் வந்து கற்பலகை கல்லறை. பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம இப்போல்லாம் வந்து மண்ணு தானே வந்து பயன்படுத்துகிறவங்க. உள்ளார பாருங்க கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ கல்லறை எப்படி இருந்திருக்கு பாருங்க, சுற்றியும் கல், இந்த சைடு ஒரு கல், இங்கேயும் கல், இந்த சைடையும் கல், இந்த இடம் ஃபுல்லாகவே கல்லாக இருக்குது. ஓகேங்களா. இந்த கல்லறையும் பாருங்களேன், இந்த சைடு இங்கே இதெல்லாம் வந்து கல்லறையாகவே வந்து இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலி தோண்டி எடுத்திருப்பாங்க. இது வந்து இந்த ஷேப்லேயே வந்து வச்சாதானே நமக்கு புரியும் கல்லறைனா எப்படி இருக்கும்ன்ட்டு அதை வந்து காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது ஓகே, சங்க இலக்கியத்தில் வந்து கொடுமணம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைய கொடுமணல் அப்படின்னு சொல்லி தொல்லியல் அறிஞர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ 10 என்ன ஊர், ஈரோடில் இருக்கிற கொடுமணல் வந்து குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அது போக வந்து இந்த கொடுமணலில் வந்து நாணய குவியல்கள்லாம், அதாவது ரோமானிய நாணயங்கள்லாம் வந்து எங்கள் கொடுமணல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோமாபுரி பேரரசுக்கும் விலை மதிப்புமிக்க கற்கள்லாம் ஏற்றுமதி செஞ்சதாக வந்து இங்கே வந்து கிடச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஓகேங்களா. அதே மாதிரி சிப்பி, வளையல், அதுக்கப்புறம் உலைக்கலை எச்சங்கள், சாரிப்பா மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் உலைக்கலை எச்சங்கள், அதுக்கப்புறம் சூளை சாம்பல்னால் செங்கல் சூளெல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து விறகுலாம் எரிச்சா பின்னாடி வந்து விறகு எரிச்சு கல்லை சுடுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து சாம்பல்லாம் கிடச்சிருக்குல்ல, அதுதான் வந்து சூளை சாம்பல்னு சொல்கிறாங்க. தமிழ் பிராமி பொறிப்பெல்லாம் இருக்கிற ஒரு மட்பாண்டங்கள் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. எங்கே அந்த கொடுமணல் அப்படிங்கிற ஈரோட்டில் இருக்கிற கொடுமணல் இருக்கீங்களா, அங்கே வந்து இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஈமக்குழி, ஈமத்தாளி, அதுக்கப்புறம் கற்படுக்கை புதைப்பு, இதுதான் வந்து அந்த கற்படுக்கை புதைப்புன்னு சொல்கிறது. ஓகேங்களா.
அந்த மாதிரி நிறைய வந்து புதைக்குழிகள்லாம் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொடுமணல். அப்போ கொடுமணல்னு போட்டு என்னென்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறத சிம்பிளாக நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் 11th புக்கு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இண்டெக்ஸ் பார்த்துறீங்க, டேரெக்டாக வந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. உள்ளே வந்து பார்க்குறப்ப தான் தெரியும். அதனால தான் நான் கீ பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, இதனால் கொடுமணலில் வந்து என்ன சொல்கிறாங்க, நிறைய இனக்குழுக்களை சேர்ந்த மக்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய வந்து வண்ணக்கலைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு புதைகுழி அருகே காணப்படும் நடுகள் பெருங்கற்காலத்தை சேர்ந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. கொடுமணல் அகழ்வாய்வில் கிடைத்தவை சங்க தொகை நூல்களை காலத்தை சேர்ந்தவையாகும். சங்க தொகை நூல், தொகை நூல்னா என்னது, 8 தொகைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து சங்க தொகை நூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டுக்கு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு வரை இருக்குது அப்படின்னு வந்து யார், சுப்பராயல் வந்து சொல்கிறாராம். அப்போ கொடுமணல் பற்றி ஒரு அறிக்கையை வந்து யார் முன்வைக்கிறா, சுப்பராயல் வந்து முன்வைக்கிறாரு. அவர் என்ன அறிக்கையை வந்து சொல்கிறாரு, நிறைய புதைக்குழி தான் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அது கொடுமணல் அகழ்வாய்வில் கிடைத்தது எல்லாமே வந்து சங்ககால நூல்களை வந்து 8 தொகை நூல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நூல்களுக்கு என்ன ஏஜோ அந்த காலத்தை சேர்ந்தது தான் இந்த பொருட்கள். அப்போ கொடுமணல்ங்கிறது எவ்வளோ ஒரு பழமையான ஊருன்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும். கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஈரோட்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா கொடுமணலோட இதெல்லாம் வந்து அழியாமல் பார்த்துக்கோங்க. அது நம்மளோட கடமை. ஓகே, இதோட வந்துட்டு இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு முடியுது. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆரியர்கள், ரிக்வேத கால சமூகம், இதெல்லாம் நம்ம வந்து தேவையில்லை. நமக்கு தேவையானது வந்து தமிழ்நாட்டை பற்றி வந்து தெரிஞ்சால் போதும். இந்த பாக்ஸில் என்ன, மொழியில் ஆய்வாளர்கள் வரலாற்று சான்றின் அடிப்படையில் மொழியை அது எழுதப்பட்ட வடிவத்திலும் வாய்வழி வடிவத்திலும் ஆய்வு செய்கின்றனர். சொற்பிறப்பியல், வரலாறு, மொழியியல், ஒப்பீட்டு மொழியியல், இலக்கிய விமர்சனம் ஆகியவற்றுக்கு அவர்கள் பயன்படுத்துகின்றன அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இதோட இந்த பாயிண்ட் வந்து முடியுது. இந்த லெசன் வந்து நமக்கு முடியுது. இந்த பாக்ஸில் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு தேவையானதெல்லாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகேங்களா? அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். என்னடா இந்த லெசன்லாம் நமக்கு இருக்கா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.